ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸசைஸ் 1.1ல் இருக்கிற செகண்ட் மெயின் தேர்ட் ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகிறோம். இங்கே ஆல்ரெடி நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பிஃபோர் வீடியோலேயே கொடுத்துருக்கேன். அதாவது இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு என்ன கண்டிஷன் இருக்குது, த வே ஆஃப் டிஃபைனிங் த ப்ராப்ளமோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இங்கே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. தென் இப்போ நம்ம ப்ராப்ளம்க்கு மூவ் பண்ணலாம். இந்த ப்ராப்ளமே நம்ம சால்வ் பண்ணுறது சேம் ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு சொல்யூஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பவும் போல் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை லெட் ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டுன்னு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லெட் ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 3 1 3 4 1 3 7 அண்ட் 2. இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற கிவன் மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு, நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன், டிட்டர்மினன்ட் நம்ம பண்ணும்போது ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அ சிங்கிள் லைன் தான். இங்கே ஒரு லைன் இங்கே ஒரு லைன் மட்டும்தான் ட்ரா பண்ணணும். ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இதில் இருந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். உங்களுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான வே முன்னாடி தெரியும். நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த எலிமெண்ட் 2 எழுதிக்கணும். தென் 4 into 2 will be 8. தென் this into this will be -7 here. தென் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கோஃபேக்டர் வேல்யூ இந்த எலிமெண்ட்டுக்கு மைனஸில் வரும். ஸோ -3. தென் 3 into 2 will be 6. 3 into 1 will be 3. தென் 1. அந்த எலிமெண்ட்டோட கோஃபேக்டர் வேல்யூ பாசிட்டிவ் தான். ஸோ பாசிட்டிவ் மென்ஷன் பண்ணிக்கலாம். தென் 3 minus 7 will be equals to 21 and 3 minus 4 will be 12. இப்போ இதை சால்வ் பண்ணிக்கலாம். 2 into 8 minus 1 will be 8 minus 7 will be 1. Then minus 3. 6 minus 3 is 3. Then 1 நம்ம மென்ஷன் பண்ணலனாலும் ஒன்று தான். பிகாஸ் எனிதிங் மல்டிப்ளைட் பை 1 will be the same. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற வேல்யூ 9. Then 2 minus 3 into 3 will be 9. Then plus 9. Plus 9 minus 9 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் நமக்கு இருக்கிற வேல்யூ 2 which is not equals to 0. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? Determinant of A is not equal to 0. Therefore A is a non-singular matrix. டிட்டர்மினன்ட் ஏயோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0ங்கும்போது ஏ வந்து ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தென் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஃபார் ஏ. ஓகே, எக்ஸிஸ்ட் ஆகும்னு கண்டுபிடிச்சிட்டதுக்கு அப்புறமேட்டு செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். இப்போதைக்கு எலாபரேட்டட் வேல்யூ செய்வோம். நெக்ஸ்ட்லேருந்து நீங்கள் நல்லா வெல்வர்ஸ்ட் ஆகிட்டதுக்கு அப்புறமேட்டு சிம்பிளர் வே யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போ இதோட கோஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் எலிமெண்ட்ஸை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிடலாம். நம்ம எழுதுறதுக்கான வே நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நம்ம எலிமெண்ட்ஸை மட்டும் எழுதிடலாம். இப்போ எல்லா கோஃபேக்டரோட வேல்யூ வித் சைன்ஸ் நம்ம எழுதிட்டோம். முக்கியமான விஷயம், இதை டிரான்ஸ்போஸ் பண்ணணுன்றதை மறந்துடக்கூடாது. இப்போ எழுதின வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம கேல்குலேட் பண்ணி எழுதிடலாம். 4 into 2 will be 8. 7 into 1 will be 7.
மைனஸ் ஆல்ரெடி இங்கே இருக்குது, ஸோ மைனஸ் மென்ஷன் பண்ணிடணும். 3 2s are 6 and 3 1s are 3. 7 3s are 21 and 3 4s are 12. next elementல மைனஸ் ஆல்ரெடி ஃப்ரண்ட்ல இருக்கு. 3 2s are 6 and 1 7s are 7. 2 2s are 4 and 1 3s are 3. 2 7s are 14 and 3 3s are 9. Then 3 1s are 3 and 4 1s are 4. மைனஸை மென்ஷன் பண்ண மறந்துடக்கூடாது. 2 1s are 2 and 3 1s are 3. 2 4s are 8 and 3 3s are 9. இதுதான் நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ. இதை டிரான்ஸ்போஸ் பண்ண மறந்துடக்கூடாது. இப்போ அந்த calculated valueஸோட final answers'ை நம்ம எழுதிக்கலாம். 8 minus 7 will be 1. Minus of 6 minus 3 will be minus 3. 21 minus 12 will be 9. Then minus of 6 minus 7 will be 1. 4 minus 3 will be 1. Minus of 14 minus 9 will be minus 5. 3 minus 4 will be minus 1. Minus of 2 minus 3 will be 1. Then 8 minus 9 will be minus 1. இதை நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ண மறந்துடக்கூடாது. இப்போ இதை டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதிடலாம். இங்கே இருக்கிற ரோ இங்கே காலமாக சேஞ்ச் ஆகும். ஸோ 1 minus 3 9. Then 1 1 minus 5. Then minus 1 1 and minus 1. இதுதான் A ஓட adjoint value, which is adjoint of A. ஓகே, நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றது ஆல்ரெடி தெரியும். We know that A inverse is equals to 1 by determinant of A into adjoint of A. So 1 by determinant ஓட value 2. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். தென் adjoint of A நம்ம ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அந்த வேல்யூஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான் நம்மளோட ஃபைனல் ஒர்க். இந்த தேர்ட் ப்ராப்ளமோட ஃபைனல் ரிசல்ட்டிங் ஆன்சர் என்னன்னா இதுதான். இதை கிளியராக புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.